மனித உரிமை ஆர்வலர் ஓவியா நம்முடைய இணைந்திருக்கிறார். ஓவியா வணக்கம். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க ஓவியா? அதாவது பெண்களை வந்து காவல்துறையினர் கடுமையாக தாக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க. வணக்கம். சமீப காலமாக நடந்து வரும் பெண்கள் மீது நடந்து வரும் பாலியல் வன்முறைகள் உட்பட்ட பல்வேறு குற்றங்களில் நேரடியாக காவல்துறையினருடைய தொடர்பு இருப்பதான தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல ஒரு போராட்டம் நடத்திய 18 பெண்களை அவங்க சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எச்சரிக்கிறதுக்கோ இல்லை என்றால் அவர்களை அந்த மறியலிலிருந்து தடை செய்வதற்கோ காவல்துறையினருக்கு சட்டபூர்வமான உரிமைகள் இருக்கலாம். ஆனால் அவர்களை தாக்குவதற்கு அவர்களுக்கு எந்த சட்டமும் அதிகாரம் தரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரியான தாக்குதல் நடைபெறுகிறது? ஒரு 18 பெண்கள் குழந்தைகள் உட்பட காவல்துறையினரை தாக்குகிறார்கள் என்று சொல்லுவது என்பது நம்முடைய நாட்டு சூழலில் நம்பத்தகுந்ததாக இல்லை அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஓவியா, தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக நன்றி ஓவியா.